இனிமையான இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யனாவதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். எனக்கு பிரியமானவர், ஆங்கிலத்தில் a faithful man will be richly blessed, but one who is eager to be rich will not go unpunished. இன்றைக்கு உண்மை என்பது நாம் காண்பதற்கு மிக அரிதாக இருக்கிறது. பாருங்கள், உண்மை உள்ள மனுஷன் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை தான் சத்தியம், அதுதான் ட்ரூத்ஸ். சத்திய வேதாகமும் சத்திய வேதம். ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவிகள், அது உங்களை விடுதலையாக்கும். அங்கே இருக்கிற பாவ பழக்க வழக்கங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், பொய்களை எல்லாம் எடுத்து போட்டு நம்மை உண்மை உள்ள மனுஷனாய் மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வருகிறது போது இட் மேக்ஸ் அஸ் ஏ ட்ரூத்ஃபுல் மேன், இட் மேக்ஸ் அஸ் சத்தியம் உள்ளவனாய் நம்ம மாற்றுகிறது. பாருங்கள், அது அதன்படி நடக்கிறது தான் மிக முக்கியம். ஸோ உண்மை உள்ள மனுஷனாய் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறது, ஹோல்னஸ், ஃபுல்னஸ், முழுமையாய் கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் எப்படியாவது உயர வேண்டும், எப்படியாவது மேன்மையாக வேண்டும், எப்படியாவது பணம் சம்பாதிக்க, எப்படியாவது ஐஸ்வர்யான மாறணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு தான் பைபிள் சொல்கிறது பாருங்கள், ஐஸ்வர்யவனாய் ஆவதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுன்னு சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள். ஸோ பணம், ஊழியம், வாழ்க்கை, குடும்பம் தேவை, பண ஆசை அதுதான் வேண்டாம். ஸோ சீக்கிரமாக ஐஸ்வர்யனாய் மாற வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் அப்படி வஞ்சனை உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். பாருங்கள், கஞ்ச பிசனாரியாய் நடக்கிறார்கள். நல்லவங்களுக்கோ இரக்கமாக காட்ட மாட்டாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, சுயநலமாக இருப்பாங்க. அவர்களுடைய எண்ணமெல்லாம் ஐஸ்வர்யம், இன்னும் சேர்க்கணும் என்று சொல்லி என்று சொல்லி அவர்களுக்கு தான் they will not be set free from their punishment, they will be punished. ஆனால் உண்மையாய் நடந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிப்போம். நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். உண்மை ஜெயிக்கும், உண்மை வெல்லும். உண்மை தான் வாழ்க்கையில் நம்மை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். சத்தியம், அறிவியல் சத்தியம், அந்த வார்த்தை நம்மை வழி நடத்தும். எனக்கு பிரியமானவர்களே, உண்மை உள்ளவர்களாய் வாழ அர்ப்பணிப்போமா? தேவன் நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். He will make us rich, He will bless us richly. But if we desire and if we long for that, if we are going after that, definitely we will not be blessed, but instead of that we will be punished. Mind that, be careful. Thank you, God bless you. ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, உண்மை உள்ள மனிதர்களாய் நாங்கள் வாழ்ந்து உண்மையின்படி நடந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீரா. என்றைக்குமே நாங்கள் பண ஆசை உள்ளவர்களாக, ஐஸ்வர்யவனாக விரும்பி எங்களை நாங்களே உருவ குத்தி கொள்ளாதபடிக்கு, எங்களை நாங்களே தண்டித்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அந்த பண இச்சையிலிருந்தும் ஆசீர்வாதங்களை எங்களை விடுதலை ஆக்குவீரார். ஐஸ்வர்யனாய் ஆவதற்கு நாங்கள் விரும்பி போகாமல் நாங்கள் உண்மையாய் நடந்து நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.